டியர் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளினா எல்லாருக்குமே தெரியும். தீபாவளினா பட்டாசும் ஸ்வீட்டும் தான். ஸ்வீட்னால ஏற்படுறது உள்காயம், பட் பட்டாசுனால ஏற்படுறது வெளிக்காயம். ஓகேங்களா? பட்டாசு இல்லாம தீபாவளி கிடையாது. பட் பட்டாசு வெடிக்கிறப்ப பார்த்து ஜாக்கிரதையா வெடிங்க. குழந்தைகளை கவனமா கையாளுங்க. தீக்காயம் ஏற்பட்டா என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு. முதல்ல ஒரு பட்டாசுனால தீக்காயம் ஏற்பட்டதுன்னா அந்த இடத்த ஒரு ரன்னிங் டேப்ல தொடர்ந்து 20 நிமிஷம் தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம குளிர்விக்கிறோம். எவ்வளோ நேரம் குளிர்விக்கிறோமோ அதுதான் அந்த புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த புண்ணு மேல இந்த மை தடவுறது, கிரீம் தடவுறது, டூத் பேஸ்ட் தடவுறது, வெண்ணெய் தடவுறது கண்டிப்பா இதை பண்ணவே கூடாது. இது கண்டிப்பா பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கத்தான் செய்யும். சப்போஸ் தீக்காயத்தோட ஒரு துணி ஒட்டிட்டு இருக்கு, மெட்டீரியல் ஏதாவது ஒட்டிட்டு இருக்குன்னா எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அதோடவே டேப்ல காமிச்சிட்டு கொடுங்க. எப்போ ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த தீப்பட்ட காயத்தை 20 நிமிஷம் தொடர்ந்து ரன்னிங் வாட்டர்ல காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பையில, சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் பையினால அந்த தீப்பட்ட இடத்தை மூடி மருத்துவமனைக்கு கொண்டு செல்றது நல்லது. பிளாஸ்டிக் ஒட்டாது. ஸோ அதே மாதிரி கண் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். சப்போஸ் வெடி கண்ணில் பட்டுடுச்சுன்னா கண்ணை ரொம்ப கசக்காதீங்க. கண்ணை சுத்தமான ஒரு குளிர்ந்த நீர்ல கண்ணை வாஷ் பண்ணிட்டு ஒரு சுத்தமான துணியை கொண்டு கண்ணை மூடிட்டு உடனே கண் டாக்டர் நீங்க பார்க்கணும். நான் பண்ணிடலாமா? ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி.